ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புட்டு செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு மட்டை அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாவில் வேணால் செஞ்சுக்கலாம், இதே மெத்தட் தான். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்க தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றினோன்னா இடியப்ப மாவு மாதிரி ஒட்டிக்கின்றோம். அதனால இளஞ்சூடாக இருக்க தண்ணி தான் சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். எப்போவுமே புட்டுக்கு மாவு பிசையில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கலந்து விடணும், இல்லைன்னா மாவு கட்டிப்பட்டுடும். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் மாவு பிசைஞ்சாச்சு. நம்மளுடைய புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. சில பாத்திரம் புட்டு குழல் மட்டும் இருக்கும், குக்கரில் மாட்டுற மாதிரி. இதில் அடியிலையும் வேக வைக்கிறதுக்குள்ள பாத்திரமும் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கலட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், மூடியை ஓப்பன் பண்ண உடனேயே உள்ளுக்குள்ளே ஒரு தட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடியில் உள்ள பாத்திரத்தில் ஒரு அரை அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தட்டை நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வச்சிடலாம். தட்டை நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காயை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சிடலாம். தேங்காயை உள்ளே போட்டுட்டு நல்லா ஃப்ளாட் ஆகிற மாதிரி தட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்க புட்டு மாவை இந்த குழலில் போட்டுடலாம். இந்த மாதிரி தான் போடணும்னு இல்லை, நீங்கள் ஸ்பூனை வச்சு கூட உள்ளே அள்ளி போட்டுக்கலாம். ஓரளவு பாதி அளவு புட்டு மாவு வந்த உடனேயே நம்ம மறுபடியும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் உள்ளே வச்சிடலாம். தேங்காய் துருவலுக்கு மேலே நம்ம இப்போ மறுபடியும் புட்டு மாவை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மறுபடியும் மேலே தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். மூடியில் பார்த்தீங்கன்னா 3 துளை இருக்கும், இது வழியாக தான் ஆவி வரும். இப்போ நம்ம அடி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தண்ணி ஓரளவு ஹீட்டான உடனேயே நம்ம புட்டுக்குள்ளே எடுத்து செட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கேப் இல்லாமல் அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா செட் பண்ணி வச்சிடணும். இப்போ நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆன உடனேயே மேலே உள்ள ஹோல் வழியாக ஆவி நல்லா வருது. 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனை வருது. நம்மளுடைய புட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம புட்டுக்குள்ளே தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு ஸ்டிக் வச்சு இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி புட்டு வெளியில் வந்துடும். நம்மளுடைய சூப்பரான புட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அதிக அளவு சத்துக்கள் நிறைஞ்ச சிவப்பரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக இதில் நெய், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் டேஸ்ட் பிடிக்கலைன்னா வெறும் நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching.